வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட்டான இட்லி பொடி ஹெல்த்தியஸ்ட்டு வெர்ஷனாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு உளுந்து நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் நீங்கள் இதை அளந்து எடுத்துக்கலாம். நான் ஹெல்த்தியஸ்ட்டு வெர்ஷனாக பண்ணுறதுனால தான் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வெள்ளை உளுந்து வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். அதே சமயம் நம்ம கிச்சனே செம்ம வாசமாக இருக்கும். உளுந்து வாசம் செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். நான் இந்த இட்லி பொடியில் 2 இன்க்ரீடியன்ட் எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன். அது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது அதே வானலில் 3/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். உளுந்து மாதிரி தான் இதுவும் நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிட்டால் போதும். உங்களுக்கு வாசனை வர வரைக்கும் எப்படி ரோஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியல அப்படின்னா, நம்ம ஒரு பருப்பை எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டாலே போதும். அது நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாலியா சீட்ஸ் எடுத்துக்கிறேன். இது நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சாலியா சீட்ஸ் நம்ம கேர்ள்ஸ் யூட்ரஸ்க்குலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் சாலியா சீட்ஸை எடுத்திருக்கேன். இது நம்ம ஊரில் இருக்கிற நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்கும். இது எள்ளு மாதிரி தான், லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரிஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதுவும் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த 2 பொருளும் ஆட் பண்ணுறதுனால நமக்கு டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இருக்காது. நமக்கு எப்போதும் போல் நல்லா தான் இருக்கும். கரிஞ்சீரகமும் வறுப்பட்டதும் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இது இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு. இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி இதையும் இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி 15 வரமிளகா நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுலேயே தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நான் வறுத்துக்கிறேன். உப்பு போடுறதுனால 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று, மிளகா சீக்கிரம் வறுபடும். அதே சமயம் வறுக்கும்போது மிளகாவோட நெடி நமக்கு ஏறாது. இப்போ மிளகாவையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி இதையும் நம்ம இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது இதில் 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும். இப்போது லைட்டாக எண்ணெய் விட்டு கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரித்து தனியாக எடுத்துக்கணும். நீங்கள் தூள் பெருங்காயம் போடுறீங்கன்னா அப்படியே போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயம் போடுறதுனால பொரித்து போட்டிருக்கேன். இப்போது இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா பெருங்காயம், காஞ்ச மிளகா, அப்புறம் கொஞ்சோண்டு பருப்புகளை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மீதமுள்ள பருப்பையும் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கொரப்பாக அரைச்சா தான் இட்லி பொடி நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் விற்று சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. பாய்.